Hi friends, welcome to A3 Language Academy. தமிழ் மாதிரியே ஹிந்தி எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா ஹிந்தி எழுத்துக்களும் அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்ல எப்படி எழுத்துக்களை எழுத்துக்கூட்டி படிக்கிறோமோ சேம் அதே மாதிரி உங்களால ஹிந்தியும் படிக்க முடியும். அதுக்கான தொடர்ச்சியான லெசன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல ஹிந்தி லெட்டர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மாதிரியே ஹிந்திலையும் உயிரெழுத்துக்கள் இருக்கு. உயிரெழுத்துக்கள் ஒன்னொன்னும் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத இன்னைக்கான லெசன்ல நம்ம டீடைலா கத்துக்கலாம். வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹிந்தியில உயிரெழுத்துக்கள் 13 இருக்கிறது. சரிங்களா? அதை நாம ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் தமிழ்ல ஆ எப்படி நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் ஆ ஃபர்ஸ்ட் லெட்டர். இதே செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஆ, அதே மாதிரி ஹிந்தியில ஆ ஆ அப்படின்னு நீங்க நெடில்ல சொல்லணும். அந்த உச்சரிக்கிற முறைய ஆ அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஆ எழுதிட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆவண்ணா எழுதும்போது கீழே சிம்பிளா ஒரு சுழிச்சு விடணும் இல்லைங்களா? அதே மாதிரி ஹிந்தியில ஆ அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு போட்டு நெக்ஸ்ட் ஒரு கோடு மட்டும் நம்ம போடுறோம். சரிங்களா? இதே ஆ ஆ அப்படின்னு வரும்போது 2 கோடு போடுறோம். இதுதான் ஆக்கும் ஆக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நெக்ஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஈ, அதே மாதிரி ஹிந்தியில ஈ இந்த எழுத்து. சரிங்களா? இது நீங்க குறில்ல உச்சரிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் லெட்டரு ஈ. சரிங்களா? ஈ இது நெடில்ல நீங்க உச்சரிக்கிறது ஈ. இந்த 2 எழுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஈ நாம சேம் ஒரு எஸ் மாதிரி எழுதி மேல ஒரு கோடு போடுறோம். அதே ஈ அதே எஸ் மாதிரி எழுதி மேல ஒரு சுழிச்சு விடுறோம். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்து ஊ ஊ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? தமிழ்ல ஊ ஊ இது நம்ம குறில்ல உச்சரிக்கணும். அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஊ, இது நெடில்ல நம்ம உச்சரிக்கணும். தமிழ்ல ஊ உச்சரிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த 2 எழுத்துக்கும் ஹிந்தியில என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்க 3 மாதிரிக்கு எழுதுறோம், எழுதி மேல ஒரு கோடு போடுறோம். சேம் அதே மாதிரிக்கு 3 மாதிரிக்கு எழுதி ஒரு கோடு இந்த இடத்துல ஒரு சுழிச்சு விடுறோம். அப்படி இது இதான் இந்த 2 எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இந்த எழுத்து தமிழ்ல கிடையாது, ஹிந்தியில அந்த எழுத்து இருக்கு. இதை நாம ஹிந்தியில ரீ இல்லைன்னா இத உச்சரிப்பு முறை ரீ இல்லைன்னா ரூ அப்படின்னு சொல்லுவோம். 2 உச்சரிப்பு இது கொடுக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஏ. ஏ கிடையாது, ஏ நெடில்ல நீங்க உச்சரிக்கணும். சரிங்களா? தமிழ்ல எப்படி நம்ம ஏ அப்படி சொல்றோமோ அதே மாதிரி ஹிந்தியில ஏ அப்படின்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்து ஐ. ஐ தமிழ்ல எப்படி நீங்க சொல்றீங்களோ ஐ அதே மாதிரி ஐ அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. இவ்வளவுதான். ஸோ இந்த 2 எழுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா
இந்த ஏ வந்து இப்படி எழுதிட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா அதான் ஏ. இதே வந்து அந்த மேலே ஒரு எழுதிட்டு மேலே ஒரு கோடு போட்டு மேலே ஒரு சுழிச்சு விட்டீங்கன்னா ஒரு கொம்பு போட்டிங்கன்னா அது ஐ. இது வந்து ஐ. இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் எப்படி நம்ம ஓ சொல்லுவோம் இல்லையா, ஓ, இது வந்து நம்ம நெடில்ல உச்சரிக்கணும் ஓ அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஹிந்தியில் இந்த எழுத்தை வந்து ஓ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் வந்து அவு. தமிழில் எப்படி நீங்கள் அவு சொல்லுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை உச்சரிக்கணும் அவு. இது ரெண்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த லெட்டர் இப்படியே நீங்கள் ஆவண்ணா எழுதுவீங்க. ஹிந்தியில் ரெண்டாவது எழுத்து ஆ எழுதுவீங்க. அப்படி ஆ எழுதிட்டு மேலே வந்து இப்படி ஒரு கொம்பு போட்டிங்கன்னா இது வந்து ஓ. இதே வந்து ரெட்டை கொம்பு போட்டிங்கன்னா அவு. இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? கடைசியில் உள்ள எழுத்து ஹிந்தியில் இது வந்து நம்ம ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரிக்க ஒரு ஆ எழுதிட்டு மேலே வந்து ஒரு பிந்தி வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம அம் ஆனா இம்மண்ணா அம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆனாவை எழுதி இதே பக்கத்தில் ரெண்டு பிந்தி வச்சிட்டிங்கன்னா இதை அக அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த வீடியோல நீங்க ஹிந்தில இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத கத்துட்டு இருப்பீங்க. அடுத்த வீடியோல நம்ம மெய்யெழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் ஹிந்தி வந்து ஈஸியா நான் எழுத்து கூட்டி படிக்கணும், ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் பாருங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் ஈஸியா உங்களோட ஹிந்தி லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.